ஹாய்! சூப்பரான ஒரு டிராகன் ஃப்ரூட்ட வச்சு, ஒரு சூப்பரான ஒரு அல்வா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அப்படி இருக்கும். கண்டிப்பா பசங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இதுக்கு நான் 2 டிராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேங்க. இதில வந்து டிராகன் ஃப்ரூட்லயே வந்துங்க 2 விதமா இருக்கு. ஒண்ணு ஒயிட் கலர்ல ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து நல்ல டார்க் பிங்க் கலர்ல இருக்குங்க. அந்த மாரி வாங்கிக்கிங்க. ஒயிட் கலர்ல வாங்குனீங்கன்னா, அப்புறம் தேவையில்லாம நமக்கு வந்து ஃபுட் கலர் ஆட் சேர்க்க வேண்டியதா இருக்கும். இதே டார்க் கலர்ல வாங்குனீங்கன்னா, நம்ம அப்படியே கலர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம அப்படியே செஞ்சுக்கலாம். இது வந்து உண்மையாலும் உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் வேற லெவல்ங்க. வேற பாருங்க, உள்ள கட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ளார அந்த பிளாக் கலர்ல இருக்கிற சீடுலாம் அப்படியே கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்ததுங்க. எனக்கு இத கட் பண்ணிக்கிட்டே நெறையா கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருந்துச்சு. அவ்வளோ மென்மையா இருந்ததுங்க. அதோட தோல்லாம் ரஃப் அண்ட் டஃப்பா இல்ல. பேரு தான் டிராகன் ஃப்ரூட்ன்னு சொல்றோம் ஒழிய, அதோட தோல்லாம் வந்து அவ்வளோ மென்மையா இருந்தது. இப்ப நான் எல்லாத்தையும் இந்த மாரி 2ஆ கட் பண்ணிட்டு, அந்த மேல் தோல அப்படியே எடுத்துடுறேங்க. எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த பழத்த மட்டும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில பாருங்களேன், அதுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் வந்து அப்படியே எள்ளு மாரியே இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். இப்ப வந்து இத நல்லா எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாடியில போட்டு, நல்லா கட் பண்ணி நல்லா அரைச்சு செய்யும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. பசங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். கடையில போயிட்டு அல்வாலாம் வாங்கி சாப்பிடுறத விட, இது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்பவும் உடம்புக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். இப்ப இத சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த மாரி சைஸ் தேவையோ, அந்த மாரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கட் பண்ணும்போதே பாருங்க, எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. இப்ப எல்லாத்தையும் இது மாரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எந்தெந்த மாரி சைஸ் வேணுமோ, அந்தந்த மாரி சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இப்ப இதில எனக்கு வந்து 2 பழம் தேவைன்னால 2 பழம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெறையா வேணும்னா கூட நீங்க நெறையா சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட வந்து கொஞ்சமா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க. எதுக்குன்னா, இப்ப இந்த வெறும் பழத்த மட்டும் செய்யும்போது ஒரு அல்வாவோட பதம் வராது. அதனால வந்து இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸி மூடி போட்டு, நல்லா ஒரு கொஞ்சமா நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணிலாம் ஊத்தக்கூடாது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லா சூப்பரா. இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கங்க. இதில வந்து ஒரு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. நெய் விட்டு நெய் வந்து நல்லா உருகுன உடனே, அதில கொஞ்சமா நான் வந்து முந்திரி பருப்பும், பாதாமும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்க ஒன்லி முந்திரி மட்டும் போதும்னா, முந்திரி மட்டும் சேர்த்துக்கங்க. கூடவே நீங்க வந்து திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் இது 2த்தையும் சேர்த்து நல்லா நெய்யில வந்து வறுத்து எடுத்துக்குங்க. கருக விட்டுறாம லோ ஃப்ளேம்ல வச்சு மெதுவா பண்ணி எடுங்க. அப்பதான் வந்து எடைய எடைய கடிப்படும்போது நல்லா சுவையா இருக்கும். கருத்துருச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்ப நல்லா வறுபட்டுருச்சுக்கு. இத அப்படியே எடுத்து ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிங்க. வறுக்கும்போதே வாசமாவும் நல்லா தான் இருக்குது சாப்பிடும் போல. இது மாரி கூட ஸ்நாக்ஸ நீங்க ஈவினிங் டைம்ல பசங்களுக்கு நெய்யில இது மாரி வறுத்து கூட குடுக்கலாங்க. ரொம்பவும் உடம்புக்கு ஹெல்த்தி. இப்ப இதிலேயே வந்து நம்ம வந்து அரைச்சு வச்ச அந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் இத சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாம கிளறி விடுங்கங்க. கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்மையா இருக்கும். அப்படியே நீங்க கைவிடாம ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இது கைவிடாம நல்லா கிளறி வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. அப்படியே கிளறிட்டே இருங்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம போட்டதுனால டக்குன்னு திக்னஸ் ஆயிடுங்க. அதனால வந்து கைவிடாம நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்க எப்படி எப்படி இன்னும் அது ஆகவே இல்லைங்க. நல்லா இப்போ வந்து கொஞ்சமா ஹை ஃப்ளேம் வச்சுக்கிங்க. இப்போ வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட சேர்த்துக்கங்க. நீங்க ப்ரவுன் சுகர் கூட சேர்த்துக்கலாம்.
நான் வந்து என்கிட்ட இப்போ இல்லைங்கிறதுனால நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்போ சுகர் சேர்க்கும்போது தண்ணி விடும் அது. அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிடுங்க. அந்த ஆல்ரெடி இந்த ஃப்ரூட்லேயே கொஞ்சம் தண்ணி இன்னும் இதாகலை. அப்போ சர்க்கரை சேர்க்கும்போது இன்னும் தண்ணி விடும். வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா அப்படியே கெட்டி பதம் வந்துடும். இப்போ வந்து இடையே ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்துக்குங்க. நான் மொத்தமே 4 ஸ்பூனு 3 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா அப்படியே கலக்கிட்டே இருங்க. மொத்தமாக எல்லா நெய்யும் சேர்த்திங்கன்னா அந்த அல்வா பதம் வரவே வராதுங்க. எப்பயுமே வந்து அல்வா செய்யும்போது இடையில ஒரு ஸ்பூனாக விட்டு தாங்க அல்வாவுக்கு வந்து நம்ம சேர்த்து நெய் விடணும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா அல்வா பதம் கடைசி வரைக்கும் வரவே வராதுங்க. அந்த அல்வாக்குரிய இதுவே வராது. அதனால ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்து கிளறும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வருது. திரும்பவும் பாருங்கள், திரும்பவும் நல்லா இதே கிளறி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக தெறிக்கும். அது அப்படியே இதாகிடும். பாருங்கள், இப்போ தான் அந்த லைட்டாக வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நம்ம வந்து நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே வரும்போது கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வந்து அந்த அல்வாவோட பதத்துக்கு எப்படி வருது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து ப்ரெட்டில் கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இது 2வது ஸ்பூன் நெய் விடுறேன் நான். திரும்பவும் நல்லா இதே மாதிரி பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம ஜாம் மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டுக்கு கூட. பாருங்கள், இப்போ தான் லைட்டாக அந்த இது வந்திருக்கு. இன்னுமே வந்து அந்த கரண்டியிலையோ அந்த பாத்திரத்துலேயோ ஒட்டாத அளவுக்கு வரணுங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியெல்லாம் இப்போ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இன்னும் வந்து பாருங்கள், இன்னுமே அதில் வந்து இன்னும் திரண்டு வரணும். ஏன்னா பாருங்கள், அந்த கரண்டியில் பாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே அது வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை ஒட்டுது. அது ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து கொண்டு வரணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். அது எப்போ ஒட்டாமல் வருது பாருங்களா, அப்போ தான் வந்து இதாகும். இது பாருங்கள், இப்போ வந்து சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்படி இல்லை, கரண்டியில் அள்ளும்போது அப்படியே வரணுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா திரண்டு வந்துடுங்க. கைவிடாமல் அப்படியே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே திரண்டு வந்து அப்படியே நீங்கள் எடுத்து நிற்கும்போது அப்படியே நிற்குங்க. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், சுத்தமாக நல்லா இதாகிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த கடாயில் ஒட்டவே இல்லை. சுத்தமாக எல்லாமே வந்துருச்சு. இதுதாங்க கரெக்டான அல்வா பதம். சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட ஒரு இந்த பழம் வந்து லைட்டாக புளிக்கும். அந்த புளிப்பு தன்மை கூட இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வறுத்து வச்ச முந்திரியிலே கொஞ்சம் மேலே எடுத்து வச்சு போட்டிருந்தேன். எப்பயுமே அலங்காரமாக பண்ணி வச்சா தான் பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது மேலே கொஞ்சமாக வறுத்த நட்ஸ்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெட்டுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம எதுக்கெல்லாம் ஜாம்